நாம் பார்க்க இருப்பது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. ராமநாதபுரமானது முகவை என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டு வருகிறது. அப்படி பார்த்தால் ராமநாதபுரம் வெகு அதற்கு பின்னர் வந்த பெயரே ஆகும். ஈஸ்வரத்திற்கு கூட செவ்விருக்கை நாடு என்று ஒரு பெயர் உண்டு என்று கூறப்படுகிறது. யாழ்ப்பாண அரச குடும்பத்தினர் தாங்கள் செவ்விருக்கை நாட்டில் இருந்து வந்தவர்கள், அதாவது பின்னாளில் ராமேஸ்வரம் என்று பெயர் சூட்டப்பட்ட பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்களின் பிரச்சனை அது முக்கிய பிரச்சனையாக வருகிறது. மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது, இது பற்றி பெரிய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்பு குரல் கொடுக்கப்பட்டதில்லை என்றாலும் தற்போது அது தமிழக அளவில் மட்டுமல்ல, கச்சத்தீவு பிரச்சனை பற்றி மோடி பேசிய பிறகு இந்திய அளவிலும் அது விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்றன. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்றன. பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகின்றன. அப்படி பார்த்தால் ராமநாதபுரம் தொகுதி வரையறை ஓரளவு சரியாக செய்யப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியாகும். இவற்றோடு பக்கத்தில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதி ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வசம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் அதிமுக மற்றும் திமுக காங்கிரசுடன் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்று உள்ளன. 98ஆம் ஆண்டு பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வைத்து வெற்றி பெற்றது. அப்போது திமுக கூட்டணியில் இருந்தது, காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவாடானை, அறந்தாங்கி ஆகியவை காங்கிரஸ் வசம் உள்ளன. மற்ற சட்டமன்ற தொகுதிகள் திமுக வசம் உள்ளன. அறந்தாங்கி முன்பு புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியுடன் இருந்தது. தற்போது அது ராமநாதபுரத்துடன் இருந்தது. அதனால்தான் அறந்தாங்கியை சட்டமன்ற உறுப்பினராக முன்பு இருந்த திருநாவுக்கரசர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு இங்கே போட்டி போட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை தொகுதி நாடாளுமன்ற தொகுதி கலைக்கப்பட்ட பிறகு 6ஆம் ஆண்டு இங்கு தமாக வேட்பாளர் உடையப்பன் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்ப்பு அலையில் 53% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் 31.76% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். மதிமுக வேட்பாளர் 9.86% வாக்குகள் பெற்று 9.86% வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்திருக்கிறது. இன்று நாம் தமிழர் கட்சியானது 3-4 தேர்தல்கள் 10% வாக்குகள் பிடிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தில் மதிமுக முதல் தேர்தலிலேயே சுமார் 10% வாக்குகளை பிடித்திருந்தது. வைகோ அவர்கள் தொடர்ந்து போட்டி போட்டிருந்தால் முதலமைச்சர் ஆகியிருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அவர் தவற விட்டுவிட்டார். 4 மற்றும் 5வது இடங்களை சுயேட்சை பிடித்திருக்கிறார்கள். 6வது இடத்தை 2.67% வாக்குகளுடன் பிஜேபி பிடித்திருக்கிறது. 6வது இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி 0.6% வாக்குகளுடன் பிடித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு அதிமுகவின் சத்தியமூர்த்தி 43.83% வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். கடந்த தேர்தல் பெற்றதை விட அதிமுக கூட்டணி சுமார் 22% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதில் 10% அதிமுகவின் வாக்குகள், 2.5% பிஜேபியின் வாக்குகளும் அடக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் 39.76% வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 3வது இடத்தை 9% வாக்குகளுடன் புதிய தமிழகம் பிடித்திருக்கிறது. 4வது இடத்தை காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு 4.22% வாக்குகளுடன் பிடித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு வாஜ்பாய் அலையும் தாண்டி அதிமுகவின் மலைசாமி 42.15% வாக்குகளுடன் வெற்றி பெறுகிறார். கூட்டணி வேட்பாளர் 41.09% வாக்குகளுடன் 2ஆம் இடம் பிடிக்கிறார். புதிய தமிழகம்
தமிழ் மாநில காங்கிரசுடன் சேர்ந்து 15% வாக்குகளை பிடிக்கிறது. கட்சிக்கு எதிராக அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு எதிராக 15.31% வாக்குகள் பிரிவடைந்தும் அதிமுக இங்கே ஜெயிக்கிறது சுமார் 2% வாக்குகள் வித்தியாசத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டில் ஜெயலலிதா எதிர்ப்பில் பவானி ராஜேந்திரன் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். 49.72% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக வேட்பாளர் 3.41% வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறார். ஐக்கிய ஜனதாதள வேட்பாளர் சுமார் 12% வாக்குகளை பிடிக்கிறார். இவர் புதிய தமிழகம் வேட்பாளராக இருப்பார் என்று நினைக்கிறேன். புதிய தமிழகமும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த தேர்தலில் கூட்டணி வைத்து தனியாக களம் கண்டன. 2009ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் வேட்பாளர் ரித்தேஷ் அவர்கள் 39% வாக்குகள் பெற்றாலும் அவர் வெற்றி பெறுகிறார். திமுக இங்கு வெறும் 29% வாக்குகளை பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இடத்தை பிஜேபி வேட்பாளர் திருநாவுக்கரசர் 16.55% வாக்குகளுடன் பிடிக்கிறார். 4ஆம் இடத்தை தேமுதிக வேட்பாளர் 0.39% வாக்குகளுடன் பிடிக்கிறார். இடத்தை பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் 5% வாக்குகளுடன் பிடிக்கிறார். 6ஆம் இடத்தை மனிதநேய மக்கள் கட்சி சுமார் 2.5% வாக்குகளுடன் பிடிக்கிறார்கள். பிஜேபியின் திருநாவுக்கரசர் அவர் தற்போது காங்கிரஸ் சார்பில் திருச்சி எம்பியாக இருக்கிறார். திருநாவுக்கரசர் மற்றும் தேமுதிக, பகுஜன் சமாஜ் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்றவை 30% வாக்குகளை, அதாவது அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவிற்கு எதிராக 30% வாக்குகளை பெற்றதை அதிமுக படிதோல்வி அடைய காரணமாக இங்கே இருந்தது. அதிமுக 29% வாக்குகளை மட்டுமே பெறுகிறது. ஜே.கே. ரத்தீஷ் 38% வாக்குகளை பெற்று 9% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவச அலையில் அதிமுக வேட்பாளர் அன்வர் ராஜா அவர்கள் 40.18% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். வேட்பாளர் வெறும் 28.81% வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறார். தேமுதிக மற்றும் மதிமுக கூட்டணி வேட்பாளர் 17.2% வாக்குகளை பிடிக்கிறார். தேமுதிக மற்றும் மதிமுக முறை இங்கே தனியாக போட்டியிட்டு 9 மற்றும் 6% வாக்குகளை இதற்கு முன்பும் எடுத்திருந்தன. பிஜேபி 2% வாக்குகளை எடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தனித்து போட்டியிட்டு 6.25% வாக்குகளை பிடிக்கிறது. 2019ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் IUML வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் 4.29% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 32% வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறார். கட்சி வேட்பாளர் VD ஆனந்தன் அவர்கள் 13.36% வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடிக்கிறார். தமிழர் கட்சியானது 4.37% வாக்குகள் பெற்று 4ஆம் இடம் பிடிக்கிறது. மக்கள் நீதி மையமானது 1.41% வாக்குகள் பெற்று 5ஆம் இடம் பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டமானது 0.72% வாக்குகளை பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை திமுக கூட்டணியில் IUML சார்பில் நவாஸ் கனி அவர்களே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் சார்பில் பி. ஜெயபெருமாள் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கூட்டணியின் சார்பில் சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் அவர்கள் களமிறங்குகிறார். அவர்களுடன் நோட்டோவும் போட்டி போடுகிறது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை இங்கே காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளை பெரும்பாலான முறை வெற்றி பெற்று வந்துள்ளன. கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் பாப்புலேஷனும் ஓரளவு இங்கே இருப்பது ஒரு காரணம். பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வேட்பாளராக போட்டியிட்டாலும் அவரால் 3ஆம் இடத்தை பிடிக்க முடியும் என்று நிறைய பேர் கூறியிருக்கிறார். அதிலும் நிறைய பேர் கூறுகிறார்கள், நிறைய தேர்தல் வல்லுநர்கள் அதிலும் அவர் டெபாசிட் இழப்பார் என்று கூறுகிறார்கள். தினகரன் அவர்கள்
இரண்டாம் இடத்து அவருக்கு நிச்சயம் முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவர் முயன்றால் உண்டு என்று கூறப்படும் நிலையில் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் 3வது இடத்திற்கே செல்வார், அதிலும் டெபாசிட் இழப்பார் என்று தேர்தல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியானது இங்கு 30% வாக்குகளை பெறுகிறது. அதிமுகவுடன் தேமுதிக சேர்வதால் அவர்கள் சுமார் 20.5% வாக்குகளை பெறுகிறார்கள். பிஜேபி கூட்டணியானது இங்கு சுமார் 27% வாக்குகளை பெறுகிறார்கள். அப்படி பார்த்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் டெபாசிட் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிஜேபி வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள், அது கடைசி நேரத்தில் அதிமுகவுக்கு மாறவும் வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியானது 18.17% வாக்குகளை பெறுகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு அதிக செல்வாக்கு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சீமான் ஜனநாயக முறைப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. விருப்பமனு தாக்கல் செய்யலாம் சொல்லவில்லை. அவர் பாட்டுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அதிலும் பெண் வேட்பாளர்கள் 20 பேர் அறிவிப்பது போன்றது மற்றும் இதுவரை அறிமுகமில்லாத வேட்பாளர்களை அறிவிப்பது போன்றவை நாம் தமிழருக்கு -பாயிண்டாக அமையலாம். நோட்டாவானது இங்கு 4.32% வாக்குகள் வரை பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்தால் இங்கு வாக்குகள் பிரிவதால் திமுகவானது முந்துகிறது. திமுக வெறும் 30% வாக்குகளை பெறுகிறது. இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான 70% வாக்குகளும் பிரிவடைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்பின்படி பார்த்தால் பிஜேபி இங்கு 2ஆம் இடம் பிடிக்கவும் வாய்ப்பு உள்ளது. அதிமுக 3ஆம் இடம் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேமுதிக கூட அதிமுகவை விட சுமார் 3-4% வாக்குகள் வித்தியாசத்தில் 3வது இடத்தை இழந்து 4ஆம் இடம் போகிறது. கருத்து கணிப்பின் படி பார்த்தால் அதிமுகவானது இங்கே 3வது இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வம் சரியாக பிரச்சாரம் செய்தால் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளலாம். இல்லாவிட்டால் பன்னீர்செல்வம் 3ஆம் இடத்திற்கு போவார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 22% கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்ளார்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதுவும் திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான ஒன்றாகவே கருதப்படுகிறது. அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தை போல் இங்கே கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் 20%க்கு மேல் உள்ளதால் பிஜேபியும் ஓரளவு வளர்வதற்கும் அது காரணமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வாக்குகள் கணிசமாக பிரிவதால் திமுக கூட்டணியானது முந்துகிறது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் போட்டியை கொடுப்பார் என்றே தெரிகிறது.